வணக்கம். மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இத்தனை நாளாக பாருங்கள், நிறைய லேடிஸ் சார்ந்த காம்ப்ளிகேஷன்ஸ், ஜென்ரல் டிஸார்டர்ஸ், அதுக்கெல்லாம் உணவியல் மாற்றங்கள் அப்படின்றத சொல்லிட்டு வந்தோம். இன்றைக்கி புதுசாக பாருங்கள், ஆண்கள் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கான உணவியல் மாற்றங்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அதில் பிரதானமாக நிறைய பேருக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா போதுமான விரைப்புத்தன்மை இன்மை. இது பாருங்கள், ரொம்ப யங்கேஜ்க்கும் இருக்கிறது உண்டு, வயதானவர்களுக்கும் இருக்கிறது உண்டு. யூஸ்வலாக இதனோட ஏஜ் குரூப் பாருங்கள் 20லேருந்து, இப்போல்லாம் நான் 20ல் இல்லைங்க, ஒரு 18 இயர்ஸ் பையன், 17 இயர்ஸ் பையன் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு போதுமான எரெக்ஷன் இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் நரேட் பண்ணுறாங்க. ஸோ இது பாருங்கள், இன் ஜென்ரல் 20 to 60 இயர்ஸ் வரைக்குமே இது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லலாம், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது பாருங்கள், பிரதானமாக இதை நம்ம பார்த்திங்கன்னா இது டாக்டர்ஸ் கிட்ட பேசக்கூடாது, டாக்டர்ஸ் கிட்ட கேட்கக்கூடாது, கேட்குறதுக்கு எப்படி யோசிக்கிறது, கூச்சமாக இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஜுரம், தலைவலின்னா டாக்டரை போய் பார்க்குறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதுவும் ஒரு குறைபாடு. இதை நம்ம வைத்தியத்து மூலியமாகவும் அதுக்கும் மேலே பெருசாக உணவியல் மாற்றத்து மூலயமா ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் உணவு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்குறதுக்கு ஹெசிடேஷன் பெருசாக வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஹெசிடேட் ஆகிறீங்க அப்படின்னாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக பாருங்கள், இந்த விரைப்புத்தன்மையின்மை அப்படின்றது பேர்லேயே இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ஜென்ஸ் பாருங்கள், எனக்கு போதுமான எரெக்ஷன் இல்லை, பொதுவாக பீனிஸ் ஸ்ட்ராங் இனஃபாக இருக்கணும், அப்போ தான் பெனிட்ரேஷன்றது கரெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்கள் சுத்தமாக எரெக்ஷனே இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மைல்டாக எரெக்டாகவும் பெனிட்ரேஷனுக்கு அப்புறம் ஆக்ட் ஆரம்பித்த பின்னாடி ஃபுல்லும் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னா முதல்ல இது எதனால் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலாக பாருங்கள், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்றது இதுக்கு இந்தந்த உணவு முறைகள் எடுங்க அப்படின்னு சொல்கிறத விட இதனோட வகைகளை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா வாஸ்குலார் இடி அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்குலார் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிறப்புறுப்புக்கு, ஆண்களோட பிறப்புறுப்புக்கு ரத்த ஓட்டம் பாயறது கம்மியாகுது, அதனால் இந்த பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு விரைப்புத்தன்மையின்மை ஏற்படுது அப்படின்றது ஒன்று இருக்குது. நியூரோஜெனிக் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இது என்ன அப்படின்னா, பிறப்புறுப்பு நரம்புகளுக்கு பார்த்திங்கன்னா ஆணும் பொண்ணும் சேரணும் அப்படின்ற எண்ணம் வரும்போது மூளை சிக்னல் அனுப்பும் விரைப்புத்தன்மை ஏற்படுத்துறதுக்கு. அந்த சிக்னலில் மிஸ் ஆகும்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நியூரோஜெனிக் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்றது வரும். இன்னொன்று ஹார்மோனல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். பொதுவாக ஜென்ஸ்க்கு ஃபீமேலுக்கு எப்படி ஃபெமினைன் ஹார்மோன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஜென்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஒரு ஹார்மோன் பிரதான பங்கு வகிக்குது. அது போதுமான அளவு இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ஆண்கள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வராது. எப்போ அந்த டெஸ்டோஸ்டிரான் லெவல் செக்ரீஷன் முன்ன பின்ன இருக்கும், ரொம்ப கம்மியாகுதோ, அப்போ இந்த மாதிரி ஹார்மோனல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒன்று வருங்க. ஹார்மோனல் குறைபாடுனால விரைப்புத்தன்மையின்மை அப்படின்னு ஒன்று வரும். நாலாவது ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா சைக்கோஜெனிக் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். அது என்னங்க சைக்கோஜெனிக் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா, மனதளவில் எனக்கு பெருசாக நிம்மதி இல்லை, மனசளவில் எனக்கு சந்தோஷம் இல்லை, மனதளவில் எனக்கு பதட்டம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் எனக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், போதுமான விரைப்புத்தன்மையின்மை அப்படின்றதுல 4 வகை இருக்குது, 4 காரணம் இருக்குது. இந்த 4 காரணத்தினால இது வருது. அப்போ நம்மளுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு ஜென்ஸ் நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கும் மேலே பாருங்கள், இந்த 4 காரணத்துக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் சொன்னாலும், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, அன்கண்ட்ரோல்டு இருக்குது, அவங்களுக்கு பிரதானமாக பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வர்றது உண்டு. அவங்களுக்கு இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் இதெல்லாம் வர்றது உண்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த 4 டைப்பில் என்ன டைப்பு, என்ன காரணம் கரெக்டாக கண்டுபிடிங்க, அந்த காரணத்தை ட்ரீட் பண்ணுங்கள். கூட உணவு முறைகள், நாங்கள் இந்த மாதிரி ஈடி இருக்குது, என்னென்ன மாதிரி உணவு முறைகள் நாங்கள் சாப்பிடணுங்க அப்படின்னா, பொதுவாக பாருங்கள், ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா ஹாப்பியாக இருக்கணும், குடும்பம் நல்லா முன்னேறணும் அப்படின்னாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே தாம்பத்தியம் அப்படின்றது ஒன்று நார்மலாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ இது இங்கே பிரச்சனை முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இங்கே சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒற்றுமை அப்படின்றது இருக்காது, சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்காது. இப்படி பல விஷயங்கள் நம்ம அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். அப்போ இந்த பதிவை எத்தனையோ ஜென்ஸ் பார்ப்பீங்க. அப்போ உங்கள் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இல்லை நாங்கள் ஜென்ஸ் தாங்க பார்க்குறோம், எங்களுக்கே இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குது, தாய்மார்கள் பார்க்குறீங்க, என் பையன் கூட இந்த மாதிரி சொல்கிறான், அவங்களுக்கு இந்த மாதிரி உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி வைங்க, இந்த மாதிரி உணவு முறைகளை நீங்கள் கொடுங்க, பெட்டர்மெண்ட் அப்படின்றது கரெக்டாக கிடைக்கும்.
இதில் வந்து நம்ம கீரைகள் அப்படின்னு எடுத்தால் பொதுவாக வந்து காணாவாழை அப்படின்னு ஒரு கீரை இருக்குங்க. இழந்த ஆண்மையை மீட்டெடுக்கக்கூடிய காணாவாழை அப்படின்னு அந்த காணாவாழைக்கு சொல்லவே சொல்லும். காணாவாழைன்றது என்னங்க, பெரிய ரொம்ப காஸ்ட்லி கீரை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கரிசக்காட்டில் கிடைக்கும். சும்மா காலி இடம் இருக்குது அப்படின்னா பட்டப்பட்டையாக இருக்கும். அந்த கீரை இப்போ கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கும் மேலே கீரைக்காரங்க கிட்ட சொன்னீங்களான்னா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த காணாவாழை கீரை வாரத்தில் 2 நாள் கூட்டு, பொரியலை விட பிரதானமாக கூட்டு கடைவாங்க. அந்த மாதிரி காரம் கம்மியாக கடைஞ்சி கொடுங்க. நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். அந்த நியூரோஜெனிக் காசஸ்லாம் இருக்குது. நியூரோஜெனிக் ஈடி அப்படின்னா அதை வந்து காம்பன்சேட் பண்ண நிறைய ஹெல்ப் பண்ணும். ஹார்மோனல் ஈடி, ஹார்மோனல் குறைபாடுனால வர ஈடினாலும் அது வந்து காம்பன்சேட் பண்ணும். வாஸ்குலர் ஈடினாலும் காம்பன்சேட் பண்ணும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த விஷயம் இது வந்து கொடுக்கலாம். எங்களுக்கு காணாவாழைன்னு என்னன்னே தெரிலம்மா, நீங்கள் என்னவோ டிவியில் சொல்லிட்டீங்க, அந்த கீரையே நாங்கள் பார்த்ததில்லை, கீரைக்காரங்கிட்ட சொன்னாலும் அப்படி ஒரு கீரை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா வல்லாரைக்கீரை, பசலைக்கீரை, எல்லா கீரை எந்த கீரைனாலும் கொடுங்க. முருங்கைக்கீரை ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்காதீங்க. பெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் காணாவாழை. தெரியல அப்படின்னா வல்லாரை, பசலைக்கீரை இப்படி கொண்டு வந்துக்கோங்க. சரிங்களா? வல்லாரையும் பசலைக்கீரையும் ரெகுலராக கொடுக்கலாம். ஒன்று மாற்றி ஒன்று, பொன்னாங்கண்ணி, இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கீரை கொடுங்க. முடியும் அப்படின்னா காணாவாழை கொடுங்க. டெய்லியே ஒரு கீரை அப்படின்றது கொடுங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கீரை சாப்பிடணும். அதே மாதிரி நரம்புகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி கீரை சாப்பிடணும். காரணம் என்ன அப்படின்னா கீரையில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ கீரை கொடுங்க. அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க, கவுச்சி சாப்பிடுவீங்க அப்படின்னா வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக நான்வெஜ் கொடுங்க. நான்வெஜ்ஜில் என்ன கொடுக்கலாம்? மட்டன் கொடுங்க. அதை விட்டு ஆயிஸ்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஆயிஸ்டர்ஸ்னால் சிப்பி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த சிப்பி சமைச்சு கொடுக்கலாம். சிப்பியில் வந்து பாருங்கள் ஜிங்க் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது நம்மளுக்கு வந்து பாருங்கள் இந்த இடி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குலாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அருமருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு ரொம்ப எளிமையான விஷயங்க. முளைக்கட்டின பயிறு வகைகள். முளைக்கட்டின பயிறு வகைகள் அப்படின்னாலே பச்சை பயிறு வரும், கருப்பு மூக்கட்டில் நல்லா முளை வரும், அதுக்கப்புறம் வந்து கொள்ளு நல்லா முளை வரும். ஆனால் கொள்ளு நீங்கள் முளைக்கட்டி கொடுக்குறீங்கன்னா 1 டீஸ்பூன் கொள்ளு முளைக்கட்டினது அப்படின்னா 2 டீஸ்பூன் பச்சை பயிரோடு கலந்து கொடுக்கணும். பச்சையாகவும் கொடுக்கலாம், சுண்டலும் கொடுக்கலாம், சுண்டலாக செஞ்சும் கொடுக்கலாம். ஓகேங்களா? வேர்க்கடலை நான் முன்னமே சொன்ன மாதிரி சூப்பராக முளை வரும். கருப்பு காராமணி முளை வரும். பச்சை பட்டாணி கூட, இந்த உலர்ந்த பட்டாணி கூட நிறைய பேர் சூப்பர் டூப்பராக முளை வர வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்னா அந்த மாதிரி முளை வர வைங்க. இல்லை உங்களுக்கு எது நல்ல ஈஸியாக முளை வருதோ அதை முளை கட்டி நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு சின்ன கட்டோரிஸ்ன்னு சொல்லுவாங்களே, இல்லைனா ஒரு கைப்பிடி அளவுக்கு மாலை நேரங்களில் நீங்கள் சுண்டலாக செஞ்சு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீரை, காணாவாழை நான் சொன்ன கீரை சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் முளைக்கட்டின பயிர் சொன்னேன். நான்வெஜ் அப்படின்னா சிப்பி, இல்லைனா வாரத்தில் 2 நாள் வந்து பாருங்கள் மீன் கொடுங்க. மீனில் வந்து பாருங்கள் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய ஆண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அருமருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சியா விதைகள், ஆளி விதைகள், இந்த பூசணி விதை, இந்த 3 விதையும் போட்டு ஒரு மில்க் ஷேக் கொடுக்கலாம். இந்த 3 விதையும் பிளெயினாக போட்டு மில்க் ஷேக் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த விதைகள்லாம் வந்து பாருங்கள் நைட்ரிக் ஆக்சைடை அதிகப்படுத்தும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், நரம்புனோட இம்பல்சஸ் கரெக்டாக வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ இந்த சீட்ஸை வந்து ஆசிட்ஸ் அப்படியே கொடுக்கறத விட நைட்டே என்ன பண்ணுங்கள், முருங்கை பிசின் அப்படின்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, கிடைக்கும். அந்த முருங்கை பிசின் ஒரு அரை புளியங்கொட்டை அளவுக்கு எடுத்துக்கணும். பாதாம் பிசின், கோந்து அப்படின்னு சொல்லுவாங்க, இது சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். அது ஒரு அரை புளியங்கொட்டை அளவுக்கு எடுத்து நைட்டே ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் ஒரு 6 பாதாம் பருப்பு, 1 டீஸ்பூன் சியா விதைகள், 1 டீஸ்பூன் பூசணி விதைகள், 1 டீஸ்பூன் ஆளி விதை. ஆளி விதையை மட்டும் டைரெக்டாக அப்படியே போடக்கூடாது. அதை வந்து வறுத்து ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுடுங்க. அது 1 டீஸ்பூன் போட்டு ஒரு மணி நேரம் ஊறினா போதும். இது எல்லாத்தையும் போட்டு கூட ஒரு 30 காஞ்ச திராட்சை போட்டு 1 டீஸ்பூன் தேன் போட்டு, இல்லைங்க டயபெட்டிக் இருக்குது, காஞ்ச திராட்சையும் தேனையும் கட் பண்ணிவிடுங்க. வெறும் இந்த மில்க் ஷேக்கு காலையில் ஒரு மில்க் ஷேக், ஒரு பெரிய கிளாஸ் பால் போட்டு கொடுத்துருங்க. இது உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த ஆண் மகனுக்கு கொடுக்குறீங்களோ அவங்க ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு கொடுங்க. அவர் ரொம்ப ஒல்லியாக தாங்க இருக்கார், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மில்க் ஷேக் கொடுக்கலாம். இல்லை மில்க் ஷேக் கொடுத்து 1 மணி நேரம் கழித்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம். டீ காஃபி குடிக்கலாமா? தாராளமாக டீ காஃபி குடிக்கலாம், எந்த விதமான தப்பும் இல்லை. தினம்தோறும் மதியானம் ஒரு முட்டை அப்படின்றது கொடுங்க. கம்பல்சரி ஒரு முட்டை கொடுங்க. இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும்மா, நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலாமா, ப்ராய்லர் முட்டை கொடுக்கலாமாம்மா அப்படின்னு கேட்டால், நீங்கள் நாட்டுக்கோழி வீட்டில் வளர்த்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா தான் அந்த முட்டைக்கும் இந்த முட்டைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
எல்லாமே ஃபார்ம்லேருந்து வருது அப்படின்னா பெரிய வித்தியாசம் அப்படின்றது கிடையாது. இதுலேயும் நிறைய பேர் கேட்பாங்க, கருப்பு கோழி முட்டை கொடுக்கலாமா அப்படின்னு. கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன முட்டை சௌரியப்படுதோ நீங்கள் கொடுங்க, தப்பே இல்லை, சரிங்களா? அப்போ தினம்தோறும் ஒரு முட்டை அப்படின்றது சாலிடாக கொடுங்க. அதே மாதிரி பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா தினம்தோறும் மாதுளம் பழம் ஒரு பழம் போட்டு ஜூஸ் கொடுங்க. இது வந்து பார்த்திங்களன்னா நம்மளுக்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து அதிகப்படுத்துது. அதுக்கடுத்து வாட்டர் மெலான், இந்த வாட்டர் மெலான் தர்பூஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த தர்பூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த எனர்ஜியை வந்து அதிகம் கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து ஒரு விதமான வயக்ரா ஆக்ஷன் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாட்டர் மெலான் நீங்கள் கொடுக்கலாம். அதில் எல்-சிட்ருலின் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி அதிகப்படுத்துது, விச் இன் டர்ன் வந்து ஆண்களுக்கான ஆற்றல் அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது கொடுக்கலாம். அதுக்கும் மேலே இந்த பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பட்டர் ஃப்ரூட் அப்படிங்கிறது பட்டர் பழம், அவகேடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவகேடோஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இழந்த ஆண்மை தன்மையை மீட்டு கொடுக்குற தன்மை அப்படின்றது உண்டு, மீட்டு கொடுக்குற ஒரு குணாதிசயம் அப்படின்றது உண்டு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்-அர்ஜினைன் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை ஓவர் கம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது அதுக்கு இருக்குது. ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னா கட் பண்ணிடணும். ஆல்கோஹால் ஹேபிட் இருக்குது அப்படின்னா கட் பண்ணிடணும். தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும். பாடி எக்ஸஸ் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்படி எக்ஸஸ் ஹீட் பாடியாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பிசின் போடுறதுனால பாடி வந்து கூலிங் ஆகிடும். நல்லா தூங்குங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, அதிகப்படியான பதட்டம் வேண்டாம். சைக்கோஜெனிக் காசஸ் ஏதாவது இருக்குது, அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து பதட்டம் தாங்க, பதட்டத்தினால தான் இந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த பதட்டத்தை வீட்டில் உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் அப்படி இருக்காரு அப்படின்னா மனைவி உட்காந்து பேசுங்க. இல்லைனா ஒரு ப்ராப்பர் கவுன்சிலர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு கவுன்சிலிங்கும் கொடுக்கலாம். இந்த உணவு முறைகளோடு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த இடி, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், விரைப்புத்தன்மையின்மை அப்படின்றது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லைங்க. சாதாரண ஒரு ஜுரம் தலைவலி மாதிரி ஈஸியாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் தான். டயபெட்டிஸ் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குங்க, டயபெட்டிஸ் பயங்கர ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு, அதனால் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா டயபெட்டிஸ்க்கான உணவு முறைகள் நாங்கள் சொல்லியிருப்போம். அந்த உணவு முறையோடு சேர்த்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது எவ்ரிதிங் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.